ஹாய். ஒரு பாட்டு, "வாடி வாடி வாடி கைப்படாத சீடி. 1000 வாட்ஸ் பல்பு போல கண்ணு கூசு தேடி." இது ஏன் இப்ப பாடுறேன்னா, தன்னுடைய கட்சி தலைவர் நடிச்சு ஆடின பாடலுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் அந்த கட்சியின் பெண் நிர்வாகியோட குத்தாட்டம் ஆடியிருக்காரு. இது ஏன் இப்ப பண்றாங்கன்னா, சில பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பேச்சுக்கலை, நடனக்கலை, பாட்டுக்கலை எல்லாம் டெவலப் பண்ற விதமா, அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய தாய் மாமனான கட்சி தலைவரை, தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவரை ஃபியூச்சர்ல சப்போர்ட் பண்ற விதமா, ஏன்னா அடுத்த எலெக்ஷன்லயும் குழந்தைகளை வச்சு ஓட்டு வாங்கணும் இல்லையா? அதனால இப்பையில இருந்தே அவங்க மனசுல எல்லாம் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்ற ஒரு விதிக்கிற விதமா இப்ப சில பல அட்ராசிட்டிஸ்ல ஸ்கூலுக்குள்ள புகுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப கேவலமா, ரொம்ப அநாகரிகமால நடந்துட்டு இருக்காங்க. அதுல ஆம்பூருக்கு பக்கத்துல வடபுதுப்பட்டு அப்படின்ற ஒரு ஊர்ல ஸ்கூல் பசங்க யூனிஃபார்மோட வச்சுட்டு அவங்க அந்த பசங்க மூலியமா கட்சி கொடியை கட்டி பப்ளிசிட்டி பண்றது. அதுக்கப்புறம் திருப்புவனம் சிவகங்கையில வந்துட்டு கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல்ல தலைவரின் பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ற விதமா வாலிபால் மேட்ச்க்காக ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு கட்சி கொடியெல்லாம் கட்டி பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையில இதுதான் ஹைலைட்டு. மதுரையில வந்துட்டு ஒரு ஸ்கூல் பாப்பாக்கு, சின்ன பாப்பாக்கு அந்த பாப்பாவை பேச வச்சிருக்காங்க. அந்த பாப்பா கொடுத்த ஸ்கிரிப்ட் எப்படின்னா, இளைஞர்களின் தளபதி, பெண்களுக்கு சகோதரன், குழந்தைகளுக்கு தாய்மாமன். சில ஸ்கூல்ல எல்லாம் இன்னும் அப்டேட் ஆயிட்டாங்க. எப்படின்னா கடல் வெள்ளத்தெல்லாம் பாடுறது விட்டுட்டாங்க. ஸ்ட்ரைட்டா பீஸ்ட் சாங், தளபதி நடிச்ச பீஸ்ட் சாங் தான். அதுல கூப்பிட்டு ஒரு 10 திருக்குறள் சொல்ல சொன்னா அது தெரியாது. ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாட சொன்னா அதுவும் தெரியாது. ஒரு பிளட்ஜ் சொல்ல சொன்னா அதுவும் தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிட்டோம், அது நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் நான் படிச்ச ஸ்கூல்லினா காரிடார்ல சும்மா ஃப்ரீ பீரியட் தெரிஞ்சாலும் எங்க பிடி சார் வருவார். அங்கிருந்து விசில் அடிச்சுட்டே வருவார். எங்கடா சும்மா இருக்கீங்களா அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு ஒவ்வொருத்தரா இண்டிவிஜுவலா கூப்பிட்டு பிளட்ஜ் சொல்ல சொல்லுவாரு. இங்கிலீஷ்லயும் சொல்லணும், தமிழ்லயும் சொல்லணும். அது போக வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாட சொல்லுவாரு. நம்ம தான் கோரஸா பாடுறப்ப ராகமாலாம் பாடுவது, தனியா கூப்பிட்டு பாடுறப்ப எப்படி பாடுவோம்? அது வேற எல்லாத்துக்கும் அடி விழுந்து, ஒருத்தர் பாடலினா எல்லாத்துக்கும் அடி விழுந்து, அதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு போய் நமக்கு இங்கே டெஸ்ட் அது இது அசைன்மெண்ட் அந்த ஒர்க்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இது வந்து அடுத்த பீரியட்ல வந்து கேட்பேன், லஞ்ச் அப்போ வந்து கேட்பேன்னு சொல்லிட்டு போவார். நம்ம உட்காந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் அன்னைக்கு தான் நம்ம புக்லுக்கு ஃபர்ஸ்ட் பேஜே எடுத்து பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு இந்த நிலைமையெல்லாம் மாறி இப்போ நான் வந்துட்டு ஐயோ இப்போ நான் ஸ்கூல் பசங்க நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்கன்னா அவனுக்கு அந்த சாங் தளபதி நடிச்ச படத்தில் அந்த சாங் தெரிஞ்சு எனக்கு தெரியலன்னா அது ரொம்ப எனக்கு பெரிய அவமானம். நானும் போய் அதெல்லாம் போய் கற்றுட்டு வரணும், அதுக்கு டைம் எடுக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த வாடி வாடி கைப்படாத சீடி அந்த மாதிரிலாம் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. நம்ம படித்த ஸ்கூல்லாம் நான் படித்த காலத்துலேயே எப்படி தெரியுமா, இந்த நாரே நாரே, ராதை மனதில் என்ன ரகசியமோ அந்த சாங்கு, அப்புறம் இந்த நாடகம் போடுவாங்க, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட நாடகம், மகாத்மா காந்தியோட நாடகம், இந்த காமராஜரோட ஐயா நாடகம், அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு எப்படி அப்டேட் ஆகிடுவாங்கன்னா, பீஸ்ட் படத்தில் ஒரு சீனு இல்லைன்னா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், அந்த மாதிரி டைலாக்லாம் கொடுக்குற சீன்லாம் நடிச்சு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் இப்படி மாறிடும் நம்ம இதெல்லாம். இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம், அவமரியாதையான விஷயம் எல்லாம் இது எங்க போய் நிக்குதுன்னா, இப்ப 48 கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த கல்வியாண்டுல ஒன்னாவது ஒருத்தர் கூட சேரல. அந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி பின்னாடி போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு இருக்கு. இந்த நியூஸ்லாம் போயிட்டு சோஷியல் மீடியால பார்க்கும்போது அதுல கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா, இதை விட ப்ரோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இன்னைக்கு அண்ணனோட ஸ்பீச் எப்படி மாசா ஃபயரா அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் ஒண்ணுமே பேசல, கேட்ட கேள்விக்கு நீட் பத்தி பேசல, கரண்ட் கட் ஆகிறத பத்தி பேசல, விவசாயிகள் கடன் பத்தி பேசல, அதுக்கப்புறம் என்ன எதை பத்தியுமே பேசல, அந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் எதை பத்தியுமே பேசல. அதை தாண்டி இன்னைக்கு வந்துட்டு அவர் பேசின இது வந்துட்டு ஒரு மரபை மீறி பேசினது, மாஸ் டைலாக் பேசிட்டு அதை டெலிவரி பண்ணிட்டு தான் போயிருக்காரு. ரசிகர்களுக்கான தீனி தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. 10-15 ரீல்ஸ்க்கான கண்டென்ட் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை தாண்டி வேற எதுவும் பேசல. ஆனா அது அவங்களுக்கு புரிஞ்சுக்க பக்கவும் இல்லை, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் இருப்பாங்க, அதை விட்டுறலாம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணும், இல்லைன்னா அடுத்த தலைமுறையும் வந்துட்டு இந்த மாதிரி தப்ப கூட கண்டுக்காம சரி எல்லாமே சரிதான், இவங்க பண்ண எல்லாமே சரியா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனப்பக்கத்துக்கு போயிடுவாங்க. அவங்கள மீட்டெடுக்கிறது அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். அதுல இருந்து மீட்டெடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் மாற்ற முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷனுக்குள்ள போயிடுவாங்க. நல்ல விஷயத்த சொல்லுங்க, நல்ல தலைவர்களை பத்தி சொல்லுங்க, இதெல்லாம் உடனடியா மாற்ற வேண்டிய விஷயம், இல்லைன்னா அடுத்த தலைமுறையே கேள்விக்குறியாயிடும்.